ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2338வது பகுதி. குலசேகர ஆழ்வார்களுடைய பெரிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 5ஆம் திருமொழி திருவித்துவக்கோட்டெம்பெருமானை பற்றி அவனிடம் சரணடையும் பாசுரங்கள். அதிலே 3வது பாசுரம் இன்று. முதல் 2 பாசுரங்களினாலும் ஒரு தாய் மிகுந்த கோபத்தினால் அந்த குழந்தை செய்கின்ற சுட்டித்தனத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் மிகுந்த கோபம் உண்டு அரிசினித்தால் ஈன்ற தாய் அகற்றினும் அவளை பிடித்து தள்ளினாலும் கூட அவளுடைய அந்த தாயினுடைய அன்பையும் அருளையுமே எண்ணி அவள் காலை பிடித்து கொண்டு அழக்கூடிய குழந்தையைப் போலவே நான் இருக்கிறேன். நீ என்னதான் எனக்கு துன்பம் கொடுத்தாலும், நீ என்னதான் என்னை பற்றி தள்ளினாலும், என்னை உதாசீனப்படுத்தினாலும் உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் புகழில்லை, உன்னைத்தான் சரணடைவேன் என்று முதல் பாசுரத்திலே சொன்னார். 2வது பாசுரத்திலே அற்புதமாக ஒரு கணவன் அவர்கள் தெருவிலே போறவர்கள் கூட இகழும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் கூட அவள் மனைவி, அவனுடைய மனைவி குலப்பிறந்தவள், நற்குடி பிறந்தவள், கற்புக்கரசி, அவள் என்ன செய்வாளாம்? அந்த கணவனை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டாள். அப்படித்தான் நானும் உன்னை திருவித்துவக்கோட்டெம்பெருமானே உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு எதுவும் முன்னாடி செய்தாய், அந்த உபகாரங்கள் எதுவும் இப்போது செய்வதில்லை, எனக்கு துன்பந்தான் கொடுக்கிறாய் என்றாலும் கூட நீயே எனக்கு சரண், உன்னையே எண்ணியிருப்பேன். எப்படி அந்த கற்புடை மனைவி கணவனையே நினைத்து கொண்டிருந்தாளோ, அவனை தவிர வேறு யாரையும் நினைக்கவில்லையோ, அதுபோல் உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, வேறு யாரையும் நினைக்கவும் என்னால் இயலாது என்று சொன்னார். இப்பொழுது 3வது பாசுரத்திலே மற்றும் ஒரு உதாரணத்தை சொல்லி, நாட்டை ஆள்கின்ற அரசன் கொடுங்கோலன் ஆனாலும் தன்னை காப்பதற்கு அவனையே எதிர்பார்த்து வாழும் குடிமக்களைப் போலிருந்தேன். திருவித்துவக்கோட்டம்மானே உன்னையே எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்கிறார். மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ் வித்துவக்கோட்டம்மா என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்று இலேன். நீ என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்று இலேன். தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன், தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே. கோல் நோக்கி வாழும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே. மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ் வித்துவக்கோட்டம்மா என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன். தான் நோக்காது எத்துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே என்பது இந்த அற்புதமான பாசுரம். அதற்கான பதவுரை முதலில் பார்க்கலாம். மீன் நோக்கும், கடலில் உள்ள மீன்கள் கடல் வற்றினாலும் நமக்கு புகலிடம் இதுவே என்று பார்க்கும்படியான நீழ்வயல் சூழ் நீண்ட பரந்த வயல்களாலே சூழப்பட்ட வித்துவக்கோட்டம்மா, திருவித்துவக்கோட்டில் எழுந்தருளி இருக்கக்கூடிய என்னுடைய தலைவனே, என்பால் அடியேன் மீது நோக்காயாகிலும் நீ கடாட்சியாமல் அருள் புரியாமல் இருந்தாயேயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன். உன்னை சரணமாக பற்றுவதை விட்டு வேறு ஒருவரையும் சரணமடை மாட்டேன். தார்வேந்தன், மக்களை காப்பதற்கென்றே மாலை அணிந்துள்ள அரசன், தான் நோக்காது, அப்படிப்பட்ட தானே குடிகளை காப்பாற்றாமல் எத்துயரம் செய்திடினும், எப்படிப்பட்ட துன்பங்களை செய்தாலும் கோல் நோக்கி வாழும், அவனுடைய செங்கோலையே பார்த்து வாழும் குடிபோன்று இருந்தேனே, குடிமக்களையே ஒத்திருக்கின்றேன் என்று கூறுகிறார் இந்த பாசுரத்தால. மீன்கள் எல்லாம் தாம் வசிக்க மிகவும் தகுதியான இடம் என்று ஆசையோடு பார்க்கிற நீர்வளம் மிக்க விசாலமான கழனிகள், வயல்கள் சூழ்ந்த திருவித்துவக்கோட்டில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, அடியேன்பால் நீ அருள் நோக்கம் செய்யாதிருந்தாலும்
என்னிடம் உன்னுடைய கருணை பார்வையை செலுத்தாதிருந்தாலும் உன்னை சரணாக பொருந்துதலை விட்டு வேறொருவரை சரணம் என்று பொருந்த மாட்டேன். குடிமக்களை காப்பதற்கென்றே மாலை அணிந்திருக்கக்கூடிய அரசன் அவர்களுக்கு துன்பங்களை செய்தாலும் அவனுடைய செங்கோலையே எதிர்பார்த்து வாழ்கிற குடிமக்களை ஒத்திருக்கிறேன் என்கிறார் குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. என்பால் நோக்காயாகிலும் பரமபதமாகிற ஒரு விபூதி அது முழுவதையுமே காப்பதற்காக நீ நோக்குகிற நோக்கை, உன் கருணை பார்வை எங்கே இருக்கிறது அல்லவா, அந்த பார்வையை என் ஒருவனை குறித்தே என்னிடம் நோக்குவதற்காக இங்கே திருவித்துவ கோட்டிற்கு வந்து எழுந்தருளி இருந்து இப்போது என்னை நோக்காமல் விட்டாலும் என்பது பொருள். என்பால் நோக்காயாகிலும். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது புறநானூறு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இப்பாடலிலே சரீரி பாவனை, அதாவது உயிர் உடல் உறவு கூறப்படுகிறது. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் உலகில் மீன் என்று பெயர் பெற்றவை எல்லாம் தாம் வாழும் நீர்நிலைகள் வற்றினாலும் கூட இந்த ஊர் வயல்களின் நீர் வற்றாது. அங்கு போய் புகலாம் என்று நோக்கியிருக்கும் நீண்ட வயல்களால் சூழப்பட்டது திருவித்துவக்கோடு என்பது கருத்தாகும். கடலில் உள்ள மீன்கள் கூட நமக்கு புகலிடம் என்று நினைத்திருக்கும் திவ்ய தேசம் என்கையாலே இந்த ஊரினுடைய நீர்வளம் சொல்லப்பட்டது. இதனால் சொல்லப்பட்டது. வித்துவக்கோட்டம்மா, திருவித்துவக்கோட்டில் எழுந்துள்ளி இருக்கும் உபய விபூதி நாயகனே, பரமபதத்தில் உள்ளவர்களும் அங்கு அனுபவிக்க முடியாத நீர்மை குணத்தை இங்கு வந்து திருவித்துவக்கோட்டுக்கு வந்து அனுபவிப்பார்களே, ஆகையாலே அவர்களுக்கும் தலைவன். இந்த லீலா விபூதியில் உள்ள நாம் எல்லா விதமான சகல கல்யாண குணங்களையும் உடைய எம்பெருமானுக்கு நாம் அனுபவிக்க முடியாத மேன்மை குணங்கள் அவனுக்கு உண்டு என்பதை அவனை பற்றி பேசும் ஸ்ருதி முதலான பிரமாணங்களாலே கேட்டு அறிந்து கொள்கிறோம். அதுபோல பரமபதத்தில் இங்கே இருப்பவர்களுக்கு அவனுடைய மேன்மை குணங்கள் புலப்படாது, நேரடியாக புலப்படாது. அதே போல பரமபதத்தில் உள்ளவர்களுக்கு எம்பெருமானுக்கு நீர்மை குணங்கள் உண்டு என்பது புலப்படாது. அந்த நீர்மை குணங்கள் இங்கே லீலா விபூதியில் தான், இந்த உலகத்தில் தான் அது அவன் காட்டுகிறான், எளிமை காட்டுகிறான். அப்படி பரமபதத்தில் உள்ளவர்களும் நீர்மை குணங்கள் பரமபதத்தில் அவனிடம் உள்ளன என்று அறிவார்களே ஒழிய கண்டு அனுபவிக்க முடியாது. அவற்றை கண்டு அனுபவிக்கக்கூடியது இந்த திவ்ய தேசத்திலேயே என்பது கருத்தாகும். வித்துவக்கோட்டம்மா என்பால் நோக்காயாகிலும், வித்துவக்கோட்டில் எழுந்தருளி இருக்கும் என் தலைவனே, பரமபதமாகிற ஒரு விபூதி முழுவதையும் ரட்சிப்பதற்காக நீ நோக்குகிற நோக்கை என் ஒருவனை குறித்தே நோக்குவதற்காக இங்கு வித்துவக்கோட்டில் வந்து எழுந்தருளி இருக்கும் நீ இப்போது என்னை காணாதிருந்தாயாகிலும், என்னிடம் பாராமுகமாய் இருந்தாய் என்றாலும் உன் பற்றல்லால் பற்றில்லை, உன் பற்றல்லால் பற்று இலேன். என்னை காப்பதில் அனாதி காலமாக முயற்சி கொண்டிருக்கும் உன்னை கைவிட்டு என்னை நலிவதையே இயல்பாக கொண்டவர் என்று நான் அறிந்தவர்களை பற்றுவேனா? அனாதிகாலமாக சம்சாரத்தில் உழன்று இன்றுள்ள வருந்தத்தக்க நிலையை உதவித்துக் கொண்ட என்னை எனக்கு காப்பாளனாக நினைக்கவோ? அனாதிகாலமாக சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன். நான் சம்சாரத்தில் உழன்று இந்த வருந்தத்தக்க நிலையை நானே வருவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை நான் காப்பாளனாக எப்படி நினைக்க முடியும்? என்னை நான் எப்படி காக்க முடியும்? நீதானே காக்க முடியும். என்னை காப்பதிலே எள்ளளவுக்கு கூட தகுதி இல்லாத மற்றவர்களை பற்றவோ என்று கேட்கிறார். தான் நோக்காது எத்துயரம் செய்தினும் தார்வேந்தன் குடிமக்களை காப்பதற்காக விரதம் பூண்டு அதற்கென்று தனி மாலையை போட்டு கொண்டிருக்கின்ற அரசன் தான் செய்ய வேண்டிய
காத்தல் தொழிலை செய்யாதிருப்பதோடு அல்லாமல் எல்லா துன்பங்களையும் குடிமக்களுக்கு விளைவித்தாலும், அப்படி துன்பம் செய்தாலும், கொடுங்கோலனாக இருந்தாலும் கூட தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. செங்கோல் செலுத்த வேண்டியவன் கொடுங்கோலனாய் குடிகளை துன்புறுத்துகிறவன், ஆனாலும் அவனுடைய ஆணையை பின்பற்றி நிற்கும் குடிமக்கள் போலவே இருந்தேன். எளியவர்களை வலியவர்கள் துன்புறுத்தாமல் காக்கும் தொழிலை குடிமகன் தான் செய்ய முடியாது. தான் காவியுடை உடுத்து கையேந்தி நின்று அரசனை கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் முறை தகுதி குடிமகனுக்கு உண்டு. இதுபோலவே என்னை காப்பாற்றிக் கொள்வதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. உடையவன் ஆன நீயே என்னை காக்க வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும். என்னை ரட்சித்துக் கொள்ள நான் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. என்னை காப்பதற்கு நீ செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. என்னை ரட்சித்துக் கொள்ள நான் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. என்னை காப்பதற்கு நீ செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை என்று இந்த பாசுரத்திலே கூறுகிறார். அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ், மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ் வித்துவக்கோட்டம்மா, என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன். தான் நோக்காது எத்துயரம் செய்தினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிமோன்றிருந்தேனே. மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ் வித்துவக்கோட்டம்மா, என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன். நான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோல் இருந்தேனே என்று சொல்லுகிறார் திருமங்கையாழ்வார். அற்புதமான இந்த பாசுரம். இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாடல் அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவித்துவக்கோட் எம்பெருமான் உய்யவந்த பெருமாள் திருவடிகளே சரணம். கொங்கலர்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.